இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இதுவரை 8,963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனவரி 1 முதல் ஜூலை 16 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 8,963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் 1,656 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக கோவையில் 1,215 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் 164 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனவரி 1 முதல் ஜூலை 16 வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை தமிழ்நாட்டில் 8,963 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. 1,656 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த இடத்தில் கோவை மாநகரம் உள்ளது. 1,215 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை, கோவை ஆகிய இடங்களில் அதிக பாதிப்பு என்று சுகாதாரத்துறை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரா, முழு விவரம் என்ன? திலகவதி, ஜனவரி 1 முதல் ஜூலை 16 தேதி வரை தமிழ்நாட்டில் 8,963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமா சென்னையில 1,656 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவும் இந்த ஆண்டு டெங்குவால் நாமக்கல், திருவள்ளூர், தேனி மாவட்டத்தில் தலா ஒருவர் என 3 பேர் பலியாகி இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் ஜனவரி 1 முதல் ஜூலை 16 தேதி வரை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் டெங்கு பரவல் குறித்த பிரத்யேக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் ஜூலை 16 தேதி வரை தமிழ்நாட்டில் 10,322 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு கடந்த ஆண்டை விட குறைந்திருக்கு. இதே காலகட்டத்தில் 8,963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாமக்கல், திருவள்ளூர், தேனி மாவட்டங்களில் தலா ஒருவர் என 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக டெங்கு பரவல்ல கோவை, சென்னை, சேலம், திருப்பூர், திருச்சி, கடலூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், ஈரோடு, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் முதல் 10 இடத்துல இருக்கு. டெங்குவை கட்டுப்படுத்த தீவிர கொசுப்புழு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முழுவதும் 25,000க்கும் மேற்பட்ட கொசுப்புழு தடுப்பு பணியாளர்கள் தீவிர களப்பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும், கொசுப்புழு உருவாவதை தடுக்கவும், கொசுப்புழு அதிகம் உள்ள இடங்களில் காலை மாலையில் புகையடிக்கவும், குளோரின் கலந்த தண்ணீரை விநியோகிக்கவும், மக்களுக்கு சுகாதார கல்வியாக டெங்கு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவுரை விழிப்புணர்வு வழங்குதல் தொடர்பாகவும் பல்வேறு கொசு ஒழிப்பு தீவிர நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோவையில டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு. கடந்த ஆண்டு 912 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த ஆண்டு 1,215 பேர் பாதிச்சிருக்காங்க. தலைநகர் சென்னையில கடந்த ஆண்டு 2,154 பேர் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த ஆண்டு 1,000. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.